திராவிட முன்னேற்றக் கழகம் மும்பை புறநகர் மாநிலம் சார்பில் கழகத் தலைவர் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் 71வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடப்பட்டது. செம்பூர் திலக் நகர் தருண் பாரத் சேவா சங்க அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மும்பை புறநகர் மாநில தி.மு.க. பொருளாளர் பி. கிருஷ்ணன் தலைமை வகிக்க துணைச் செயலாளர் இளங்கோ வரவேற்புரை ஆற்றினார். மும்பை புறநகர் மாநில தி.மு.க. செயலாளர் அலிசேக் மீரான் விழாவில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குறிப்பேடுகள், எழுதுகோல்கள், வடிவியல் பெட்டிகளும் வழங்கி சிறப்பித்தார். புறநகர் தி.மு.க. துணைச் செயலாளர் முனைவர் வதிலை பிரதாபன், மும்பை திராவிட கழக தலைவர் பெ. கணேசன், மாநில இளைஞரணி அமைப்பாளர் ந. வசந்தகுமார், மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் ரவிச்சந்திரன், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் வே. ஜைனுலாபுதீன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மும்பை மாநில தி.மு.க. அவைத்தலைவர் வே. ம. உத்தமன், புறநகர் தி.மு.க. இலக்கிய அணி புரவலர் சோ. பா. குமரேசன், டோம்பிவிலி கிளை செயலாளர் வீரை சோ. பாபு, இளைஞரணி துணை அமைப்பாளர் அமரன் உத்தமன், தோழர் கண்ணன், பீவண்டி கிளை பொருளாளர் முஸ்தாக் அலி, வாசி கிளைக்கழகம் சார்ந்த தில்லை, ஆறுமுகம், எம்.இ. முத்து, டி. சங்கர், குலசேகரன், ஜி. பசுபதிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு அரங்க வசதி வழங்கிய சமூக சேவகர் ராஜேந்திரன் சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிறைவாக செம்பூர் கிளை செயலாளர் நம்பி நன்றியுரை ஆற்றினார். காட்டிலும் முன்னேறி வருகிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழியிலே இன்றைக்கு தளபதி அவர்கள் நல்லாட்சி நடத்தி வருகின்றார். கல்வியிலே முன்னேறுகிறது என்றாலே அந்த கல்வியின் மூலம் அந்த நாட்டினுடைய மக்களும் முன்னேறுகிறார்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே தொழில்துறையிலும் தமிழகம் மிக அதிகமாக முன்னேறி வருகின்றது. மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் மருத்துவக் கல்லூரிகளும் அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டிலே தான். வேறு எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டை போல மருத்துவ கல்லூரிகள் கிடையாது. தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரி எங்களவு அதிகம் என்றால், தாம் 100 ரூபாய் கொடுத்தால் மத்திய அரசு 28 ரூபாய் தான் நமக்கு கிடைத்து தருகின்றது. அந்த அளவுக்கு அதிக வருவாயை இந்தியாவிலே கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. நான் 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக சந்தித்தேன். நான் அவரை சந்தித்த அந்த நேரத்திலே அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அவர் எதை கேட்டார் என்றால், மகாராஷ்டிரா அரசியல் என்ன ஆனது என்றுதான் கேட்டார். நான் அவர் கேட்ட அன்றைக்கு காலையிலே தான்